நியூஸ் தமிழ் கழுகு. போதைப் பொருள் வழக்குல அதை தடுக்கிற பிரிவோட காவலர்கள் கைதானதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயமும் நடந்திருக்கு. தீநகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரிஞ்ச காவலர் ஜேம்ஸ் போதைப் பொருள் வழக்கில் கைதான நிலையில இவருக்கு போதைப் பொருள் கிடைச்சது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் காவலர்களா இருந்த ஷமீர் மற்றும் ஆனந்தனால தான் தெரிய வந்து அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. காவலர்கள் ஷமீர் மற்றும் ஆனந்த விசாரிக்கணும்னு அனுமதி கேட்டு அசோக் நகர் உதவி ஆணையர் என்சிபி அதிகாரியை நேர்ல சந்திக்க வர்றதா சொன்ன நிலையில என்சிபி உயரதிகாரி காவலர்களை அலர்ட் பண்ணி தப்பிக்க விட்டுருக்காரு. பிரச்சனை பெருசானதும் 2 பேரையும் சரணடைய சொன்னதும் அதே என்சிபி உயரதிகாரி தானா. குறிப்பா இந்த உயரதிகாரி பணிக்கு போற இடத்துக்கெல்லாம் இந்த காவலர்கள்ல ஒருத்தரான ஆனந்த கூட்டிக்கிட்டே போறாராம். அதனால அந்த உயரதிகாரியும் இப்ப விசாரணை வளையத்துக்குள்ள சிக்கி இருக்காராம். சீக்கிரமே அவர் மேலையும் விசாரணை பாய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.